ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு எப்போவுமே பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் விறகடுப்பில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு தடவை குக்கரில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி வைக்கல, தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன். ஒரு தடவை இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5, 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் புதினா மல்லி எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சின்ன துண்டாக 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 3 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு 2 கை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ண கூட தேவையில்லை, அப்படியே முழுசாக போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே வதங்கிடும். நான் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்ப்பேன். கல் உப்பு தான் ரொம்பவுமே நல்லது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வதக்கி விட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயிலே சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை ஸ்மெல்லும் போயிடும், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாம். மசாலா எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறலாம். எப்போவுமே சிக்கன் சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டுறக்கூடாது. அது நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கனுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்றவே இல்லை, அதில் உள்ள தண்ணியே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வெளியில் வந்து நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால குழம்பு நல்லா சுள்ளுன்னு காரசாரமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இன்னி தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன், அதனால் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கிரேவியாக கூட எடுக்கிறதுனா தண்ணியை அளவு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு.
குழம்பு வீடே மணக்குது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.